ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே கேமரா காரன். நம்ம வண்டி எடுத்துட்டோம், புது வண்டி எடுத்தோம். டைம் ஸ்கிராம்லர் 400X. ஸோ வண்டி எடுத்த உடனே ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம். வண்டி எடுத்து ஜனவரி 2ஆம் தேதி அப்போவே எடுத்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிடுச்சு. இது வரைக்கும் இந்த வீடியோ போடவே இல்லை. அந்த ஜனவரி மாதமே நான் ஒரு ட்ரிப்புக்கு போகிறேன். பக்கத்தில் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் இவ்வளோ டீமே நான் தான் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச இடம், ரைடுக்கு போகிற இடம், ஏற்ற இடம், பக்காவான இடம், ஆஃப் ரோடெலாம் நல்லா சூப்பராக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனோம். ஸோ அந்த இடத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது இது புத்தர நிலையில் இருக்கிறோம். அந்த வேலை போகும்போது சூப்பர் ஸ்பாட்டாக இருந்தாலும் இந்த அணையை காட்டுதான். இதை நம்ம வண்டி. ஸோ ட்ரைமில் நிறைய மாடல் இருக்குது. இதை நான் ஸ்கிராம்லர் 400X வாங்கினேன். இதோட ரேட் 3.32 3,32,000 ரூபா. ஸோ இதுதான் எங்களோட டீமு. நான் எங்களை கைட் பண்ணி நான் தான் கூப்பிட்டு போனது. வண்டி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இது வரைக்கும் எந்த வீடியோமே நான் போடவே லாங் வீடியோ. ஸோ இந்த ட்ரிப்பு வீடியோ ட்ரிப் வீடியோ அந்த வீடியோ நான் போட்டேன் இது. ஸோ இதை நான் கூப்பிட்டு போன டீமு. நாங்கள் ஃபஸ்ட்டு போனது பெருஞ்சேரி டேமுக்கு. என்னோடய ஃபேவரட் பிளேஸ் அந்த தனியாக சில நேரங்களில் போய் இருக்கிற இடம், ரைடுக்கு போய் இந்த இடத்துக்கு இருக்கிற இடம். ஸோ இந்த இடம் எனக்கு பிடிச்ச இடமாக இந்த இடத்துல எல்லாரும் கூப்பிட்டு போனேன். இது என்னடா ரைடுக்கு போகிற இடம் சொன்னீங்கன்னா, இந்த போகிற சீனரி பிளேஸ் நீங்கள் இந்த வீடியோ என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெருஞ்சாணி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்த்தான பிளேஸ் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அவ்வளோ சீனரி அவ்வளோ அழகாக இருக்கும். இது நான் போகிறது சம்மர் டைம் தான் போகணும். ஸோ இருந்தாலும் இங்கே பாருங்கள், இது ஆஃப் ரோடு பாருங்களேன். இது ஃபுல்லுமே ஆஃப் ரோடு பக்காவாக இருக்கும். ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த லொக்கேஷன்னா பெருஞ்சாணி டூ எனக்கு குலசேத்தில் ஏறும். மணலோட இங்கே ஒரு ஸ்பாட்டை போய் அந்த வழியாக ஏறும். ரோடெல்லாம் இப்படி தான் இருக்கும். ரோடு இருக்கும், வழி பக்காவாக இருக்கும். கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்கும். ஸோ வண்டி நமக்கு அந்த புது வண்டியை ட்ரை பண்ண ஆஃப் ரோடு வண்டியை நடத்துது. அந்த வண்டியை ஓட்டி பார்த்து ட்ரை பண்ணுறதுக்கு செமையான ஒரு பிளேஸ் ஆகும். அண்ட் இந்த இதில் ட்ரைனில் வேரியண்ட் இன்னும் ரெண்டு வேரியண்ட் உண்டு. T400 உண்டு, அப்புறம் ஸ்பீட் 400 உண்டு. ஸோ அது ஹைட்டு கம்மியான வண்டி, கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கும். அது நார்மல் லோக்கல் ஓட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லோக்கலாக மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஸ்பீட் பைக் மாதிரி, ஆனால் ஸ்பீட் பைக்கு இது நான் யூஸ் பண்ணுற ஆஃப் ரோட் பைக் கொஞ்சம் அந்த மாதிரி வேட்டைங்களை ஓட்டுற மாதிரி. ஸோ இப்போ ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரப்பர் தோட்டம், நல்ல ஒரு சீனரியாக இருக்கும். செம்மையான ஸ்பாட்டு, ஃபுல்லாக பைனாப்பிள் தோட்டம். அண்ட் இங்கே சுற்றி பிரிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரப்பர் தோட்டமாக இருக்காது. நான் லாஸ்ட் டைம் வீடியோ கொடுக்கும் இந்த இடம்லாம் சின்ன ரப்பராக இருந்து இப்போ எல்லாம் வந்துருச்சு. ஸோ ஏர்லிங்கான இந்த ஸ்பாட்டெல்லாம் வந்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கும். செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது இங்கேருந்து நேராக போயாச்சு. நம்ம எங்கே போய் ஏறோம்னா பேச்சிப்பாறை டேம் போகிற வழியில் ஏறும். பேச்சிப்பாறை டேம் போகிறதுல பேச்சிப்பாறை. அதுக்கடுத்து நீங்கள் இதுக்கடுத்து நீங்கள் எங்கே போகணுன்னா கோதையார் போகிறோம். அந்த மாதிரி பிளான் இருக்கணும். அந்த பிளானில் தான் நாங்கள் இந்த ட்ராவல் போயிட்டுருக்கோம். ஸோ இது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-11 வரைக்கும் மேலே உண்டு. எல்லாம் ஸ்பான்சர் பண்ணாலுமே டைம் ஷோரூம் தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. மந்த்லி ஒன்ஸ் இங்கே ஒரு ட்ரிப்பு போவாங்க. ஸோ அந்த ட்ரிப்பில் தான் இது ஃபோட்டோ ஸ்பாட்டு. இது அங்கேருந்து வார வழியில் மற்ற பழங்குடி மக்கள் இருக்கிற ஏரியா கொஞ்சம் உண்டு. அந்த ஏரியா கிராஸ் பண்ணி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சீனரி. ஃபோட்டோ எடுக்கிறக்கான ஸ்பாட் அது. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இந்த இடம் நான் மோஸ்ட்லி நான் பல வீடியோவில் போட்டதில் நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் பார்த்துங்க. இந்த ஃப்ரேம் பார்த்தீங்களா, ஃப்ரேமில் எடுத்து பார்த்தீங்களா, அதுதான் நான் போகிறது. எனக்கு ஆக்சுவலாக நான் எடுத்து ஒரு ஃபியூ டேஸ் நாளில் இந்த ரைடுக்கு வந்தாலும் எனக்கு அந்த ஸ்கிராம்லரை கண்ட்ரோல் பண்ண நல்லா முடியலை. ஹைட்டு வண்டி. ஸோ வெயிட் இருக்க நல்ல வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் ஓட்டினது 110cc வண்டி. ஸோ அந்த வண்டி ஓட்ட முடியாதுங்கிறனால இந்த ரோட்டில் நான் வேறு ஒரு ஸ்பீட் 400 வண்டியாக எடுத்துருந்தோம். ஸோ அந்த வண்டி தான் ஓட்டிகிட்டு வந்தேன். நான் வேறு ஒரு பிளாக் கலர் வண்டியாக தான். ஸோ இது கோதையார் 0 பாயிண்ட் செக் போஸ்ட்டு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஏரியாலெல்லாம். இங்கே இவ்வளோ டிக்கெட் ஃபீஸு, வண்டிக்கோட ஃபீஸ் எல்லாம் லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ தேவைன்னா கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த ஹோட்டலில் நம்ம ஆல்ரெடி ஃபுட்டு சொல்லியிருந்தோம். ஃபுட்டு சொல்லிவிட்டு இங்கே தான் நம்ம சாப்பிட்ட மதிய சாப்பாடும் இங்கே ஒரு ஸ்நாக்ஸுக்கு எல்லாமே. ட்ரைம் ஷோரூம் சார்பாட்டு ஃபெப்ரவரியில் ஒரு பிளான் போட்டோம். அந்த டேட்ஸ் கம்மியாகிறதுனால அந்த டைம் எங்களுக்கு போக முடியல. திரும்ப அதுக்கடுத்த மார்ச் ஒரு பிளான் போட்டோம். பிளான் போட்டு போகும்போது நான் ஊரில் இல்லை, நான் வெளியூரில் இருந்தேன். ஸோ மார்ச் எண்டு டைம் எதாவது அவங்க போட்டிருந்தாங்க. நான் எனக்கு பட்ஜெட் மீட்டிங்கிறதுனால நான் லோனாவாலாவில் இருந்தேன். ஸோ அதனால் அங்கே போக முடியல. இங்கே மொத்தம் சம்மர் தான் கோதையாரில். பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி எங்கேயுமே இல்லை. ஸோ செம்ம சீனரியாக இருக்கும். இது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டு, யானைகள் நடமாட்ட இடம். இங்கே ஃபால்ஸ் நீங்கள் 2 ஃபால்ஸ் இருக்கும். ஒரு ஃபால்ஸ் இப்போ அலோவ் பண்ணுறாங்க. என் வீடியோ கண்டினியூ பார்க்குறவங்களுக்கு தெரியும். 2 ஃபால்ஸ் இங்கே இருக்குது. வீடியோ நான் சீனரிஸ் போட்டிருக்கேன். இப்போ இங்கே வறட்சி அறினால அப்படி இருக்குது. இங்கே 2 வீடியோ பாருங்கள் தெரியும். அது எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஃபால்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு என்னோடய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா. இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1-2 ஹோட்டல் தான் இருக்குது. அதில் ஒரு பெஸ்டாரி ஹோட்டல் இங்கே டேமோட ஃபிஷ்ஷை வச்சு ஃபுட்டு நமக்கு பண்ணி தருவாங்க. ஃபிஷ் ஃபுட்டு கொஞ்சம் கேரளா ஸ்டைலில் வரும். ஏன்னா இவங்க கொஞ்சம் கேரளா மக்கள் அந்த மக்கள் சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிறவங்களும் இங்கே உழப்புக்காக இங்கே இந்த ரப்பர் தோட்ட வேலை, தேயிலை அந்த மாதிரி ஒர்க்குக்காக வந்தவங்க. ஸோ இங்கேயே செட்டில் ஆகிருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ இங்கே இருக்கனால அந்த ஃபுட்டு இந்த டைமில்
அடுத்த ட்ரிப்பு வீடியோவில் வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். சரி, சூப்பராக இருக்கும்.